ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட்ல ட்ரெண்ட் கம்பெனி வந்து 11% மேல கிராஷ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ட்ரெண்ட் கம்பெனி டாடா குரூப்போட ஒன் ஆஃப் தி கம்பெனி தான். இதுல வந்து 37% ஹோல்டிங் வந்து டாடா குரூப் தான் வச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்ட்டுக்கு கீழே தான் அவங்க வந்து வெஸ்ட் சைட், ஜூடியோ, ஜாரா, அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டான ஸ்டார் சூப்பர் மார்க்கெட், ஸ்டார் ஹைப்பர் மார்க்கெட், இது எல்லாமே இந்த ட்ரெண்ட்டுக்கு கீழே தான் அவங்க வந்து நடத்துறாங்க. இதுல நாம வந்து ஜூடியோ, வெஸ்ட் சைட் இந்த மாதிரி கடை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அந்த பிசினஸ் வந்து இப்பவும் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் தான். அப்புறம் ஏன் இந்த ஸ்டாக் வந்து 11% மேல கிராஷ் ஆச்சு அப்படின்னா, நேத்து ஃப்ரைடே வந்து அந்த பிசினஸ் ஹவர்ஸ்ல இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல் இயர் 26 Q1 அப்டேட் கொடுத்திருந்தாங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த Q1ல அவங்க 5061 கோடி வந்து நாங்க ரெவென்யூ பண்ணிருக்கோம். இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 20% வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா ஒரு கம்பெனி 20% இயர் ஆன் இயர் growth ஆகுது அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி தான். பட் ஆனா லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த ட்ரெண்ட் வந்து 35% ரெவென்யூ growth கொடுத்துட்டு இருந்தது. இது வந்து இப்ப 20% குறைஞ்சிருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து அடிச்சிருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல, லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இருந்தே இந்த ஷேர் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இந்த ஷேர் வந்து 8345 ரூபாயில இருந்தது. இதுதான் இதோட 52 வீக் ஹை. அங்க இருந்து 35% இந்த ஷேர் வந்து கீழே விழுந்திருக்கு. பிசினஸ் நல்ல பிசினஸா இருந்தாலும் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையா அதை வேல்யூ பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட ரெவென்யூ வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கோப்பப் ஆகல growth அப்படிங்கிறப்ப ஷேர் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. ஸோ இதுல இப்பயும் இவ்வளோ 35% வந்து இந்த ஷேர் கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் இதோட பிஇ வந்து 120ல இருந்து 130க்குள்ள இருக்கு. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட். இந்த ஷேர் பக்கம் நம்ம இப்போதைக்கு போகவே முடியாது. ஸோ ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப நல்ல பிசினஸா இருந்து இயர் குவார்டர் ஆன் குவார்டர் அவங்க growth நல்லாவும் கொடுத்தாலும் அவங்க என்ன வேல்யூவேஷன்ல மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹை வேல்யூல இருக்கிற ஒரு ஷேரை அது நல்ல கம்பெனி, நல்ல growth ஆகிற கம்பெனி அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டக் ஆயிடுவோம். நம்மளால அதுல இருந்து வெளிவரவும் முடியாது. ஏன்னா நல்ல கம்பெனி, அதனால நம்ம விற்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ எப்பவுமே வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம். ஸோ இதனாலதான் அதிக மதிப்பீட்டுல இருக்கிற பங்கு நல்ல பங்கா இருந்தாலும் நமக்கு அது உகந்ததாக இருக்காது.